இந்த வீடியோவில் நாம் elance.comல எப்படி ஒரு ஜாபை தேடுறதுன்னு பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத வரப்போகிற வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு தேவைப்படுற ஜாபை தேடுறதுங்கிறத மட்டும் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆகிக்கோங்க. லாகின் ஆகிட்டு இந்த ஃபைண்ட் ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜாபும் அப்படியே லிஸ்ட் ஆகும். எப்படி அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே ஆர்டரில் உங்களுக்கு வந்து ஜாப் லிஸ்ட் ஆகும். சப்போஸ் சர்ச் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஜாப்ஸை நீங்கள் தேடிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், டேட்டா என்ட்ரின்னு கொடுத்து தேடுறேன். அப்போது டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். இதுவும் அப்படியே ஓடெஸ்க் மாதிரி தான். நீங்கள் பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஓடெஸ்க் வீடியோஸ் நல்லா பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸி தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ரௌஸ். இப்போ ப்ரௌஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ லோகோ டிசைன் அப்படின்னா இப்போ லோகோ டிசைன் மட்டும் நீங்கள் தேடிக்கலாம். பார்த்தீங்களா, வெப் ப்ரோக்ராமிங்னா வெப் ப்ரோக்ராமிங் மட்டும் தேடிக்கலாம். சாஃப்ட்வேர்னா சாஃப்ட்வேர் மட்டும் தேடிக்கலாம். இப்போ டேட்டா என்ட்ரினா டேட்டா என்ட்ரியில் இருக்கிற ஜாப்ஸ் மட்டும் தேடிக்கலாம். இப்போ ரிசர்ச் அப்படின்னா ரிசர்ச் ஜாப்ஸ் மட்டும் தேடிக்கலாம். அக்கௌண்டிங்னா அக்கௌண்டிங் ஜாப்ஸ் மட்டும் தேடிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரௌஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக தேடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஜாப்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஜாப் இங்கே எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு மை ஸ்டேட்டஸ். மை ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஜாப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, மற்றபடி உங்கள் ஃபுல் ஓவரால் டீட்டெயில் இங்கே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ப்ரொஃபைலை வெரிஃபை பண்ணாமல் உங்கள் இந்த மை ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல்னால் என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து இங்கே பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இது. ப்ரொபோசல் ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது வந்து யாராவது வேலை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது இங்கே வந்திருக்கும். ப்ரொபோசல் ரிக்வெஸ்ட்னா என்ன அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வேலை பண்ணி கொடுங்கன்னு எம்ப்ளாயர் யாராவது ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தா அங்கே வந்திருக்கும். வாட்ச் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் பார்க்குறீங்க, அந்த ஜாப் பிடிச்சிருக்கு, அந்த ஜாப் டைட்டில் பக்கத்துலேயே ஆட் டு வாட்ச் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட் டு வாட்ச் லிஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்துடும். பின்னாடி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஈலான்ஸில் உங்களுக்கு தேவையான ஜாப்ஸை வந்து நீங்கள் தேடிக்கணும். மறுபடியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலை வந்து elance.com நல்லா வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டடி பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஜாபை அது லிஸ்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஜாப் தேடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இருக்கிற ஜாபே பார்த்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வரப்போகிற வீடியோக்களில் நாம் elance.comல ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.